இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் சென்டென்சஸ் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக டெய்லி நீங்கள் பேசுகிற சென்டென்ஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன். என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் கிராமரும் கற்றுக்கலாம், இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் சென்டென்ஸும் நீங்கள் கற்றுக்கலாம். ஆனால் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா கேன். என்னால் இது செய்ய முடியும், என்னால் பேச முடியும். ஐ கேன் டாக் இங்கிலீஷ், என்னால் பேச முடியும். ஐ கேன் டூ திஸ், என்னால் இது செய்ய முடியும். அந்த வெறியாக நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் இங்கிலீஷ் பேசலாம். அதே போல் இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து கேன், கெனாட். கேன்னா முடியும், கெனாட்னா முடியாது அப்படின்ற வார்த்தைகளை வச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் உங்களுக்கு சொல்லிருப்பேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நான் உங்கள் பேனாவை கடன் வாங்கலாமா? நான் உங்கள் பேனா வாங்கிக்கலாமா? எப்படி நம்ம இங்கிலீஷ்ல கேட்போம். கேன் ஐ borrow your pen? கேன் ஐ borrow your pen? கேன் என்ன? ஃபர்ஸ்ட் முடியும்ன்றது தான். வாங்கலாமா, செய்யலாமா அப்படின்றது தான் கேன். கேன் ஐ borrow your pen? நான் உங்கள் பேனாவை கடன் வாங்கலாமா? அவளால் அழகான படங்கள் வரைய முடியும். இது டெய்லி அவள் நல்ல படம் வரைவாப்பா. டெய்லி பேசுகிற சென்டென்ஸ் தானே. அது எப்படி இங்கிலீஷ் சொல்லுவோம் நம்ம? ஷீ கேன் ட்ரா பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ். ஷீ கேன் ட்ரா பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ். அவளால் அழகான படங்கள் வரைய முடியும். முடியும்ன்றதுதான் கேன். நாம் காஃபிக்கு சந்திக்கலாமா? காஃபி குடிக்க நம்ம போகலாமா? காஃபி குடிக்க மீட் பண்ணலாமா? நம்ம கேட்போம்ல, அது இங்கிலீஷில் சொல்லுவோம். கேன் வி மீட் ஃபார் காஃபி? கேன் வி மீட் ஃபார் காஃபி? இப்போ நம்ம வந்து சென்டென்ஸை சொல்லி கொடுத்துட்டோம் உங்களுக்கு. இதுலேயே சின்ன சின்ன வேர்ட்ஸ், ஹார்ட் வேர்ட்ஸை பார்த்துனே வரலாம் நம்ம. இப்போ இங்கே பாருங்களா, பாரோனா என்ன? பாரோனா என்ன பண்ணலாம் நீங்கள்? கடன் வாங்கலாமா? கடன். பாரோனா கடன். நெக்ஸ்ட் பிக்சர். பிக்சர்னா படங்கள். ட்ரானா வரைகிறது. ட்ரானா வரைகிறது. முடியும்னா என்னது உங்களுக்கு? முடியும்னா கேன். ஓகே. பியூட்டிஃபுல் அழகான. பியூட்டிஃபுல் அழகான. அழகான படங்கள் வரைய முடியும். அப்ப என்ன வருது? அழகானா பியூட்டிஃபுல், பிக்சர்ஸ்னா படங்கள், ட்ரானா வரைகிறது, கேன்னா முடியும். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, மீட். மீட்னாவே சந்திக்கிறது. மீட் சந்திக்கிறது. நீங்கள் என்னை விமான நிலையத்திற்கு அழைத்து செல்ல முடியுமா? ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? நீங்கள் என்ன ஏர்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போறீங்களா? அது எப்படி இங்கிலீஷ் சொல்லுவோம்? கேன் யூ டிரைவ் மீ டு த ஏர்போர்ட்? கேன் யூ டிரைவ் மீ டு த ஏர்போர்ட்? ஏர்போர்ட்னா விமான நிலையம். யூன்னா நீங்கள், மீனா என்னை. என்ன விமான நிலையத்திற்கு அழைச்சிட்டு போறீங்களா, கூட்டிகிட்டு போறீங்களா? எனக்கு மின்னஞ்சல் அனுப்ப முடியுமா? நீங்கள் எனக்கு இமெயில் அனுப்ப முடியுமா? சென்ட் பண்ணுறீங்களா இமெயில்? நம்ம நிறைய தமிழில் பேசும்போது சில இங்கிலீஷ் வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்கள் இமெயில் எனக்கு சென்ட் பண்ணுறீங்களா? எனக்கு மின்னஞ்சல் அனுப்ப முடியுமா? மின்னஞ்சல்னாவே இமெயில். அனுப்ப முடியுமான்றது சென்ட். எனக்குன்னா மீ. கேன் யூ, இந்த புதிரை உங்களால் தீர்க்க முடியுமா? புதிர்னா பசில். இந்த பசிலை சால்வ் பண்ணி கொடுங்களேன். இதை நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஹிந்து பேப்பரில் வரும், இல்லை பேப்பரில் பசில் வரும்ல. நம்ம என்ன பண்ணோம், நம்மளால முடியலைன்னா இந்த பசில் கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கூட சொல்லுவோம் நம்ம. அது எப்படின்னு சொல்லுவோம்? கேன் யூ சால்வ் திஸ் பசில்? பசில்னா புதிர். பசில்னா புதிர். சால்வ்னா தீர்க்கிறது. முடியுமான்றது கேன். அவர்களால் கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது. ஒரு மீட்டிங்க்கு நம்ம வரல அப்படி சொன்னால் நம்மளால வர முடியலை. கூட்டத்துக்கு மீட்டிங்க்கு என்னால் வர முடியல. டெய்லி நம்ம சொல்கிறது தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சொல்லுவோம்ல, இன்றைக்கி நான் மீட்டிங் வர முடியாதுப்பா. அது எப்படி இங்கிலீஷில் நம்ம சொல்லுவோம்? தே காண்ட் அட்டெண்ட் த மீட்டிங். அவங்களால மீட்டிங்க்கு வர முடியாது. தே காண்ட் அட்டெண்ட் த மீட்டிங். மீட்டிங்னா கூட்டம். அட்டெண்ட்னா என்னது உங்களுக்கு? கலந்து கொள்ள முடியாது. தே காண்ட். நெக்ஸ்ட், அவர்களால் விருந்தில் கலந்து கொள்ள முடியாது. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர முடியல. டெய்லி யூஸ் பண்ண சென்டென்ஸ் எல்லாம். என்னால் ஃபங்க்ஷனுக்கு வர முடியாதுப்பா, நாளைக்கு மார்னிங்கு வரேன், இன்னைக்கு ஃபங்க்ஷன் வர முடியாது. வர முடியாது. விருந்தினவே பார்ட்டி, ஃபங்க்ஷன் அது. சரியா? இப்போ தே காண்ட் அட்டெண்ட் த பார்ட்டி. அவங்களால விருந்துக்கு வர முடியாது. பார்ட்டினா விருந்து, அட்டெண்ட்னா கலந்து கொள்ள முடியாது.
கலந்து கொள்வது. என் சாவியை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்போ நம்ம சாவியை தொலைச்சிடுறோம். என் சாவி எங்கே போச்சுன்னு தெரில, எப்படி என்னால் கண்டுபிடிக்கவே முடியலையே, தேடி கொடு. என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. காண்ட், ஐ காண்ட், அதுதான். அப்போது கீஸ்னால் உங்களுக்கு தெரியும், சாவி. ஐ காண்ட் ஃபைண்ட் மை கீஸ். ஃபைண்ட்னா உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது. என்னால் கண்டுபிடிக்க முடியலை. இது டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான் எல்லாமே. நான் மீட்டிங்க்கு என்னால் வர முடியாது, பார்ட்டிக்கு என்னால் வர முடியாது, என் சாவி எங்கே போச்சுன்னு தெரியல, எனக்கு கண்டுபிடிக்க முடியல. அதை கண்டுபிடிக்க முடியலைன்னா ஐ காண்ட் ஃபைண்ட். கீஸ்னா சாவி. நாம் சதுரங்கம் விளையாடலாமா? சதுரங்கம்னா செஸ். இது டெய்லி யூஸ் பண்ணதை. இப்போ நாம் கேரம் போர்டு விளையாடலாமா, நம்ம கிரிக்கெட் விளையாடலாமா, நம்ம செஸ் விளையாடலாமா? அந்த மாதிரி இந்த சதுரங்கம்ன்றது செஸ். இந்த எப்படி இங்கிலீஷ் சொல்லுவோம் நம்ம, கேன் வி பிளே செஸ். இதே இடத்துல கேரம் இருந்தால் கேன் வி பிளே கேரம், கேன் வி பிளே கிரிக்கெட். டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான் இது. செஸ் விளையாட வரியா, கேரம் விளையாட வரியா, அது மாதிரி கிரிக்கெட் விளையாட வரியா, கேன் வி பிளே கிரிக்கெட். எல்லாமே டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான் இதெல்லாம். உங்களால் இசையை கேட்க முடியுமா? மியூசிக் உங்களால் கேட்க முடியுமா? அது எப்படி சொல்லுவோம் நம்ம, கேன் யூ ஹியர் த மியூசிக். கேட்கறது தான் ஹியர். மியூசிக்னா இசை. உங்களால் இசையை கேட்க முடியுமா? கேன் யூ ஹியர் த மியூசிக். எனது வீட்டு பாடத்திற்கு நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? இப்போ நான் ஹோம்ஒர்க் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? மேக்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுங்க, ஏதோ ஹெல்ப் கேட்போம் நம்ம. அது ஹெல்ப்னாவே நம்மளுக்கு உதவி. வீட்டு பாடம்னா ஹோம்ஒர்க். கேன் யூ ஹெல்ப் மீ வித் மை ஹோம்ஒர்க். எனது வீட்டு பாடத்திற்குன்னா ஹோம்ஒர்க். என்னுடைய ஹோம்ஒர்க்கு உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா, உதவ முடியுமா? இது டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு இந்த ஹோம்ஒர்க் எனக்கு புரியல, கொஞ்சம் சொல்லித்தாங்க, ப்ளீஸ் டீச் ஃபார் மீ. அந்த மாதிரி கேன் யூ ஹெல்ப் மீ, நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? வித் மை ஹோம்ஒர்க்னா என்னுடைய வீட்டு பாடத்திற்கு. என்னால் நீந்த முடியும். எனக்கு ஸ்விம் பண்ண தெரியும், என்னால் முடியும். ஸ்விம் பண்ணுறதுக்கு என்னால் முடியும். அப்போ ஐ கேன் ஸ்விம். என்னால் நீந்த முடியும். நீந்தறதுன்றனா ஸ்விம். என்னால் நீந்த முடியும். ஓகே, இதே இடத்துல ஐ கேன் டான்ஸ்ன்னு போட்டு வச்சுக்கோங்க. ஐ கேன், என்னால் ஆட முடியும், எனக்கு டான்ஸ் தெரியும். என்னால் ஆட முடியும், நடனம் ஆட முடியும், நடனம் ஆட முடியும். ஓகேவா? ஐ கேன் டான்ஸ், என்னால் நடனம் ஆட முடியும். இதே ஐ கேன் சிங், எனக்கு பாட்டு பாட தெரியும். டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான், நம்ம டெய்லி பேசுகிற சென்டென்ஸ் தான் இது. ஐ கேன் சிங், என்னால் பாட்டு பாட முடியும், என்னால் பாட முடியும், பாட முடியும், என்னால் பாட முடியும். ஐ கேன் சிங். இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸ் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இப்போ நான் சொல்கிறேன், என்னால் வீடியோ பார்க்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். நான் என்னால் வீடியோ பார்க்க முடியாது. அப்போ ஐ கான்ட் வாட்ச் யுவர் வீடியோ. என்னால் ஐ கேன், என்னால் பார்க்க முடியும் அப்படின்னா ஐ கேன் வாட்ச் யுவர் வீடியோ. பார்க்க முடியாதுன்னா ஐ கான்ட் வாட்ச் யுவர் வீடியோ. இப்போ கேன், கேனாட் ரெண்டு வித்தியாசம் தெரிஞ்சிடுச்சு. முடியும், முடியாது. இந்த ரெண்டுத்தையும் சின்ன சின்ன சென்டென்ஸ் நீங்கள் எங்களுடைய சேனலில் கமெண்ட் செக்ஷன் நீங்கள் போடுங்க. ஐ ஹோப் த வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். தேங்க்யூ.